வெல்கம் டு விஓ டிஃபென்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊருக்குள்ள ஊழல் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிச்சு சாமானிய மக்களோட வாழ்க்கை கெடுக்கிற அரசியல்வாதிகள், பணக்காரங்கள்னு ஒவ்வொருத்தரா சாவ ஆரம்பிக்காங்க. அந்த கொலைகளை தொடர்ந்து ஊரே ஸ்தம்பிச்சு போய் நிக்க, அப்ப அந்த சிட்டிக்குள்ள பறவை மூஞ்ச வச்சுக்கிட்டு வித்தியாசமா ஒரு உருவம் சுத்துறதா ஏகப்பட்ட தகவல் வருது. இதை பார்த்து பயந்த மக்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர்றதே தவிர்க்காங்க. ஆனா அந்த உருவம் யார் என்னங்கிற விஷயம் தெரிய வர மொத்த ஊரும் அவனுக்கு சப்போர்ட்டா மாறுறாங்க. இறுதியா படத்தோட எண்டிங்ல கணிக்கவே முடியாதபடி ஒரு மரண ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அப்படிப்பட்ட படத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மேஜர் க்ரோம். படத்தோட முதல் சீன்லயே ஒரு பீச் ஓரமா நாய் ஒண்ணு வேகமா ஓடுது. பின்னாடி அதை 3 பயல கையில கல்லோட துரத்துறாங்க. ஒரு கட்டத்துல அது போய் வலையில மாட்டிக்கல. அங்க வந்த 3 பயலும் கீழே இருக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து அந்த நாயை கொல்ல போறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த பைய, நிறுத்துங்களா வெண்ணைகளா அப்படின்னு அவங்கள தடுக்கான். இதை பார்த்து அவங்க அந்த பையன்ட்ட சண்டை போடுவோமா அப்படின்னு கேட்க, இவனும் கையை முறுக்குறான். அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 20 வருஷம் கழிச்சு காமிக்காங்க. ரோட்ல ஒரே பண மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் விறுவிறுன்னு நடு ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பண மலை எங்கிருந்து பொழியுதுன்னு பார்த்தனா ஒரு கொள்ளையர் கூட்டம் பேங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. யார்ல இவன் 60 கிலோமீட்டர் வேகத்துல ஓடினாலும் பின்னாடியே அசராம தொலைச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சிலேட்டர் மீச்சு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்ட ஆரம்பிக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷார்ட் கட்ல உள்ள பூந்து அவங்களை மடைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சந்து வழியா ஓடிக்கிட்டு இருக்க, இந்த கொள்ளக்கார வண்டி போயிட்டு இருக்கப்போ வழியில ஒரு பெரிய பஸ் ஒன்று பிரேக் டவுன் ஆகி நின்றுது. கொள்ள கூட்ட தலைவன் பஸ்ஸை உடச்சுக்கிட்டு போல அப்படின்னு சொல்லவுமே ஓட்டினவன் நேரா கொண்டு போய் பஸ்ல கொடுத்துட்டான். வண்டி பஸ்ல வசமா மாட்டிக்கிடுது. ஷார்ட் கட்ல வந்து நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த வண்டியை பிடிக்கிறதுக்குள்ளே அது அங்கிருந்து கிளம்பிடுது. உடனே ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த வண்டி கதவை திறந்துட்டு யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படிங்க சட்டுன்னு அவன் மூஞ்சிலே ஷார்ட் கன் வச்சு இலக்கிடுறாங்க. பார்த்தா தாவி பிடிச்சு கதவை திறந்தா இப்படிதான் மண்டையை போடுவான்னு அவன் யோசிச்சு பார்க்கான். அதே மாதிரி வேற வேற வழியில யோசிச்சு பார்க்கான். ஒன்னு கார் டயர் கட்ல சிக்கி சாவர மாதிரி வருது, இல்லைன்னா பக்கத்துல உள்ள வண்டியில் அடிபட்டு சாவர மாதிரி வருது. இந்த ரூட்ல போனாலும் அடி விடுதே அப்படின்னு நின்று யோசிச்சுட்டே இருந்தவன் அங்கேயே நின்றுட்டான். அந்த வண்டியும் தப்பிச்சு ஓடிட்டு. அப்ப பின்னாடி வந்த போலீஸ்காரு, என்ன இன்சி இங்கே தனியா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வண்டியில ஏறி அவனை விரட்டலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ அவனை பிடிச்சா தனியா தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வண்டியை துரத்திட்டு ஓட ஆரம்பிக்காரு. 5 கிலோமீட்டர் தள்ளி அங்க இந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரோடு பிளாக் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் கையில துப்பாக்கி கையுமா நிக்காங்க. ஆனா அந்த கொள்ளக்கார வண்டியோ அவங்க மேல ஏத்திடலான்னு ஃபுல் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்க, திடீர்னு சைடு ரோட்ல இருந்து ஒரு பெரிய வண்டி இந்த கொள்ளக்கார வண்டியை அடிச்சு கவுத்தி தள்ளிட்டு போகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஷார்ட் கட்ல பூந்து இந்த மாதிரி அதிரடி தடாலடி அந்த கொள்ளைகளை அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காப்ல. அப்பதான் அந்த ஊர் போலீஸ் சீஃப் ஊர் மத்தியில பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம ஊர்ல குற்றச்செயல்கள் ரொம்ப கம்மி ஆயிட்டு அப்படின்னு பெருமிதமா பீத்திக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து ட்ரக்கை தள்ளிக்கிட்டு ஒரு வண்டி வர எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு பாதி ஊரை அடிச்சு காலி பண்ணிட்டு ட்ரிஃப்ட் போட்டு அங்க வந்து நிக்காது நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர். கவுந்த வண்டிக்குள்ள இருந்து வெளியே வந்த கொள்ளக்காரன், யார் யா நீ அப்படின்னு கேட்க, நான் தாமலா இன்ஸ்பெக்டர் மேஜர் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாரு. அங்க போடுறாங்க படத்தோட டைட்டில். அந்த ஊர்ல உள்ள சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வேலைக்கு சேர்றதுக்காக போலீஸ் ட்ரைனிங் அகாடமில இருந்து படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பையன் அங்க வரான். ஸ்டேஷனோட சைஸை பார்த்து மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஊர்ல நடக்கிற ஜட்டி திருட்டு குட்டி திருட்டு எல்லாமே இந்த ஸ்டேஷன்ல தான் கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு வயசான தாத்தா கூட அங்க உட்காந்து, என்னோட சோல்டா போய் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்த பென்ஷன் பணத்தெல்லாம் அதுக்குள்ளதான் வச்சிருந்தேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, அதை கூட கேட்டு உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு போலீஸ்காரன். இந்த மாதிரி வேலையை பார்க்காம எப்படி சம்பளம் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்ச போலீஸ்காரங்களா நிரம்பி இருக்காங்க. இந்த ஸ்டேஷனை ஒரு போலீஸ்காரன் நம்ம அந்த புது தம்பிக்கு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்க, அவனை ஸ்டேஷனோட எவிடன்ஸ் ரூமுக்குள்ள எல்லாம் கூட்டு போய் காமிக்காது. அந்த மாதிரி நேத்து கொள்ளை அடிச்சாங்களே அந்த பேங்க் கொள்ளக்காரங்களோட துப்பாக்கி முகமுடி எல்லாமே இருக்கு. அங்க இருந்து அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துல இருக்கிற ஜெயிலுக்கு கூட்டு போய் உள்ள அடைச்சு வச்சிருக்கிற கைதிகளை காமிக்காது. தம்பி, என்னதான் இந்த ஸ்டேஷன்ல மட்டு மலுமட்டையா இருக்கிற சில போலீஸ்காரங்க இருந்தாலும் என்ன மாதிரி கெட்டவங்களை ஜெயில பிடிச்சு போடுற சிங்கங்களும் இருக்கும் அப்படின்னு சீனை கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஸ்டேஷன் பரபரன்னு இயங்கிட்டு இருக்க ஒரு செகண்ட் சட்டுனு எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஸ்டேஷனோட சீஃப் போலீஸ் உள்ள வராரு. அவர் ரூம்குள்ள போய் உட்கார்ந்தவரு கோவத்தோட கதவை திறந்து, அந்த இன்ஸ்பெக்டர் க்ரோம் பையில உடனே இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்மளையோ போலீஸ்காரங்களே ஜெயில பிடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சீஃப் போலீஸோட ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க நின்று திரும்பி பார்க்கான். வெளியே நிக்கிற போலீஸ்காரங்களாம் இன்னைக்கு இவனை கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி பணத்தை வச்சு பெட்டு கட்டுறாங்க. கட்டுங்கள வெண்ணமானவளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீஃபோட ரூமுக்குள்ள போறான். உள்ள போய் உட்காரவுமே ஒரே கேள்வி, அவங்கள தனியா எதுக்கு விரட்டிட்டு போனேன்னு கேட்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சனா இல்லையா அப்படின்னு சொல்ல, நீ கிழிச்ச, நீ பண்ண செயலால நம்ம மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் மேலத்துல இருந்து அடிக்காங்க. கொள்ளக்காரங்களை பிடிச்சுனா பாதி ஊரை நாசம் பண்ணிட்டு வந்து நிக்க, ஆச்சா பூச்சான்னு கண்டாமானி ஏசி விட்டுறாரு. சீஃப் ஏசிக்கிட்டே இருக்க, இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த போலீஸ்காரங்களும் சேர்ந்து முடிச்ச கேஸை விட நான் தனியால ஏகப்பட்ட கேஸை முடிச்சிருக்கேன். நான் இல்லனா இந்த ஸ்டேஷன்ல பாதி கேஸ முடியாம நிலுவையில இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நீ பெரிய புடிங்காடே, இந்த இப்பவே உன் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி சைன் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையில தாள கொடுக்க, அவனும் மடமடமடன்னு உட்காந்து எழுதி கையெழுத்து போட்டு அவர் கையில கொடுத்துட்டு போயிடறான். ஆனா அந்த ரூம் வெளியே இருந்து ஒரு ஏட்டையா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போன ரெசிக்னேஷன் லெட்டரை போலீஸ் சீஃப் கசக்கி குப்பை தொட்டியில போட்டாரு. அடடா, பெட்ல தோத்துட்டோமே எல்லாரும் சோர்வா இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க பெட்டு வச்ச காசெல்லாம் பென்ஷன் காசை பறி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்த அந்த தாத்தாட்ட கொடுத்துட்டு போயிடறான். இங்க நடக்கிறதெல்லாம் புதுசா சேர வந்த அந்த தம்பி வியந்து போய் பார்க்கறான். அதுக்கு அடுத்த சீன்ல இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு லைட்டா நமக்கு காமிக்காங்க. டிவில ஹெட்லைன்ஸ்ல மக்கள் நம்பி காசை போட்ட பேங்க் ஓனர் ஒருத்தி மொத்த காசையும் சொல்லிட்டு ஓடிட்டான்னு வருது. பேங்க் கொள்ளையடிச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்க பேங்கே கொள்ளையடிக்குதமா அப்படிங்கிற
மாதிரி இருக்கு. அடுத்த செய்தி என்னடானா, ஒரு சின்ன பொண்ணை கார்ல இடிச்சு கொன்ன ஒரு பயலுக்கு இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்களாமா. அந்த நியூஸ்ல காமிக்காங்க நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் தான் அந்த பயலை கைது பண்ணி வெளியே இழுத்து கொண்டு வந்து ஜெயில போட்டது. அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கற நாள்னால நம்ம ஹீரோவும் அந்த கோர்ட்ல போய் உட்காந்துருக்கான். இறந்த அந்த சின்ன பொண்ணோட அண்ணன் இவனோட தங்கச்சியை முட்டாய் வாங்குறதுக்காக கடைக்கு கூட்டு போயிட்டு இருந்தப்போ இந்த கார் வந்து இடிச்சு அவளை கொன்னதை சாட்சி சொல்றான். ஆனா அந்த ஊழல்வாதியான கூல்குமார் ஜட்ஜி தப்பு பண்ணவன ஜம்முன்னு உட்கார விட்டுட்டு போதிய சாட்சி இல்லாததால் இவர் விடுதலை செய்யப்படுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த பயவிலே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவன் வெளியே வரவும் ஏகப்பட்ட பிரசுக்காரங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இவன் கேட்க, அவர் பெரிய செலிபிரிட்டி மாதிரி மொரிஷியஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், அங்க ஒரு மாசம் சில் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனோட 5 கோடி ரூபா கார்ல ஏறி சர்ன்னு கிளம்புறான். இதை பார்த்து அந்த பொண்ணோட அண்ணனும் அடிக்கணுங்கிற வெளில வர நம்ம ஹீரோ அவனை தடுத்து நிப்பாட்டுறான். அவனை போவிடு, இது அவனை அடிக்கான நேரம் கிடையாது அப்படிங்க. அந்த பையன் அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போயிட அவனோட டீச்சர் அங்க வராங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு இவனை நினைச்சா இப்ப ரொம்ப பயமா இருக்கு, அசுரம் படம் மாதிரி உருண்ட உருட்டி வாங்கணும்னு பதறுது சார் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க என்னோட நம்பரை வாங்கிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் நம்பரை கொடுக்கான். அங்கிருந்து கிளம்பி நேரா அவனோட வீட்டுக்கு வரான். அவன் போனுக்கு ஒரு SMS வருது, சாயங்காலம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு. அதே நேரத்துல ஊரோட சென்டர்ல ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு காமிக்காங்க. அது ஒரு AI கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இந்த வெள்ளச்சட்டை போட்டு நிக்கிற வெஞ்சிலப்பான் தான். அவன் கூட நிக்கிறது அவன் ஃப்ரெண்டு சஞ்சலப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு AI அப்ளிகேஷன் தான் V மாஸ்டர். அவங்க தயாரிச்ச அந்த கண்ணாடியை மக்கள் போட்டா மட்டும் போதும் அவங்க கண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒத்தி தெரியவா. அமேசான்ல பண்ற ஷாப்பிங், நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குற படம்னு எல்லாத்தையுமே அந்த AI உதவியோட பண்ணலாம். அப்படி அந்த AI பொண்ணு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க சஞ்சலப்பான் வெஞ்சிலப்பான்ட்ட, மச்சான் உன்னோட டைம் வந்துட்டு போய் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட, இவன் அங்க உட்கார்ந்து இருக்கிற பணக்காரங்களுக்கு முன்னாடி வந்து அவனோட அப்ளிகேஷனை பத்தி பிரசன்டேஷன் கொடுக்கான். இவங்களோட இந்த அப்ளிகேஷன் மூலமா என்னென்ன பண்ணலாம், அதோட பொட்டன்ஷியல் என்னென்ன சொல்லிட்டு இருக்கப்போ தெரியாதனமா இவன் போன்ல நியூஸ் ஆப் தொட்டுறான். சின்ன பொண்ண காரியத்தை கொண்டவனை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை பார்த்த உடனே நம்ம வெஞ்சிலப்பானுக்கு மனசு நொந்து போயிருது. அவன் பிரசன்டேஷனை அப்ரப்டா கட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். பிரஸ்காரங்களாம் அவன்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக பின்னாடியே துரத்தி வராங்க. ஆனா அவன் ஃப்ரெண்டு சஞ்சலப்பான் இவனை லிப்டுக்குள்ள ஏத்திட்டு மேல் ஃப்ளோருக்கு கூட்டு போயிடறான். என்ன மச்சான் ஏன் இப்படி பாதியில வந்துட்ட அப்படின்னு கேட்டா, அந்த நியூஸை பாத்தியா இல்லையா, இறந்த அந்த சின்ன பொண்ணு நம்ம வளர்ந்த அதே அனாதாசிரமத்தில் வளர்ந்தவ. இந்த பணக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்றாங்க, யாரை வேணாலும் கொள்றாங்க. ஆனா நீதி எப்பவுமே ஏழை ஜனங்களை தான் பிடிச்சு அடிக்க தவிர அவங்களுக்கு பாதங்களையே விட்டு அனுப்புது. இந்த AI கண்ணாடிலாம் பண்ணி எதுக்குல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எமோஷனல் ஆகி கத்துறான். அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோக்கு ஒரு SMS வந்துச்சு, சாயங்காலம் வீட்டுக்கு வரையான்னு கேட்டு. அதனால இவனும் கிளம்பி போயிடுறான். அந்த SMS அனுப்புனது வேற யாரும் கிடையாது, இவனோட பாஸான அந்த போலீஸ் சீஃப் தான். அவருக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவன் தேவையில்லாத சேட்டை பண்றதுனால அப்பப்ப இவனை பிடிச்சு கடிச்சு விட்டுருவாரு. மத்தபடி குழந்தை இல்லாத அந்த போலீஸ் சீஃபுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இவன் ஒரு பையன் மாதிரி. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு எடுத்து பேசினா, கோர்ட்ல அந்த பொண்ணு அண்ணனோட டீச்சர் நம்பர் வாங்கினாங்களே அவங்க தான் கால் பண்ணி, சார் ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு கால் பண்ண சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த பையன் காணாம போயிட்டான், நான் பயந்த மாதிரி உருண்டு போனோம் சார் அப்படின்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனை தேடி ஓடுறான். எப்படி அவன் எமோஷனல் ஆகி அந்த பணக்கார பையில தான் கொல்ல போயிருப்பான்னு சொல்லிட்டு அவன் வீட்டை நோக்கி போறான். அங்கேயோ சன்னலை உடச்சுக்கிட்டு அந்த பணக்கார பைய வெளியே வந்து விழுறான். நேரா ஓடி போய் வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி இந்த கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நாங்க வரோம். ஆனா அவனை அடிச்சாலு அவன் பின்னாடியே மெல்ல நடந்து வந்து நிக்கான். மூஞ்சில பேய் மாதிரி ஒரு முகமுடி போட்டு எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்ல, இந்த பணக்கார பைய கார்ல ஏறி எஸ்கேப் ஆகி பார்க்கான். அப்ப முன்னாடி வந்து நின்று அந்த உருவம் அதோட 2 கைகளை நீட்ட அதுல இருந்து தீ வந்து அந்த மொத்த காரும் வெடிச்சு சதறிடுது. அப்ப கரெக்டா அங்க வந்து சேர்ந்த நம்ம ஹீரோ இதை ஒளிஞ்சிருந்து பாத்துறான். என்ன பண்ணலாம் யோசி அப்படின்னு சொல்ல, கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்து பொந்துன்னு அந்த உருவத்தோட பிடையிலே வெளியே. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்காம கில்லி பட விஜய் மாதிரி சட்டுன்னு அந்த கல்லை பிடிச்சிடறான் கையில. அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுற. அந்த உருவமோ அது பாட்டுக்கு நடந்து போகுது. நில்லு நான் போலீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பிடிக்க பின்னாடியே ஓடி வரான். ஆனா திரும்ப கையில இருந்து தீ விடவும் ஹீரோ ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். தீ ஓஞ்ச பிறகு வெளியே வந்து பார்த்தா அந்த ஆளை காணும். அடுத்த நாள் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் பார்த்த விஷயத்த சொல்ல, அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் இவனை கிண்டல் பண்றாங்க. இல்ல நீ சொல்ற அங்க அடையாளத்தை பார்த்தனா தூக்காம்பரவ மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம போலீஸ் சீஃப் என்னடா இங்க சிரிப்பு போய் வேலையை பாருங்களேன்னு சொல்லிட்டு எல்லாவனையும் பத்தி விட்டுருதல். ஆனா கொடூரமான கிரிமினல்கள் நம்ம பிடிச்ச ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. அவன் அப்படியே மலைச்சு போய் உட்காந்துருக்கான். அப்ப அவன்கிட்ட நம்ம போலீஸ் சீஃப் நேத்து அந்த ஏரியால ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு வச்சிருக்கோம், அவனை நீ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவனோட போலீஸ் பேட்சை திரும்ப கொடுக்காரு. அவனை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு இருக்க. பின்னாடியே வந்த அந்த புது போலீஸ் பையன், சார் நான் இங்க ட்ரெயினியா சேர்ந்திருக்கேன், நீங்க சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை கொண்டு வந்து காமிக்கான். அது இவன் பார்த்த ஆள்மணிக்கே இருக்கு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரெயினி பையில அனுப்பி விட்டுருந்தான். நேரா விசாரணை ரூம்குள்ள போய் பார்த்தனா இறந்த அந்த பொண்ணோட அண்ணனை அங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. அவனை பார்த்த உடனே இந்த கொலையை நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும், யார் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும் அது பண்ணது யாரா இருந்தாலும் அது ஒரு உண்மையான ஹீரோ அப்படிங்க. ஆட பேப்பையில வாண்ட போய் கேட்ட மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்துடுறான். வெளியே வந்த உடனே இந்த கேஸ்ல அவனுக்கு இன்வால்வ்மெண்ட் வந்து எப்படியாவது குற்றவாளியை பிடிச்சாவணும்னு ஆராய்ச்சி வேலைகள்ல இறங்குறான். கையில இருந்து பவர் விடுறதெல்லாம் உண்மையில் நடக்காத காரியம், ஏதாவது ஃபிளேம் த்ரோவர் மாதிரி மிஷினை மாட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை எந்த கம்பெனி தயாரிக்க என்ன ஏதுன்னு எல்லா டீடைல்ஸையும் எடுக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. இன்னைக்கு வேலை பார்த்தது போதும் வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அவன் ஏரியாக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அங்க
ஒரு பொண்ணை 2 திருட்டு பயலுக வழிப்பறி பண்ண பார்க்காங்க. அதை பார்த்த ஹீரோ அந்த 2 திருடங்களையும் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறான். அந்த ரவுடி பயல்கிட்ட மல்லு கட்டினதுல இவளுக்கு சின்னதா அடிபட்டு போல இருக்க. உடனே இவளை அவன் வீட்டுக்கு கொண்டு போய் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறான். உனக்கு எதுவும் குடிக்க வேணுமான்னு கேட்க அவ இஞ்சி டீ வேணுங்க. கேட்டதுக்கு இஞ்சி டீயா அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறதுக்காக என் கிச்சன் போறான். அந்த கேப்ல இந்த பொண்ணும் நம்ம ஹீரோக்கு தெரியாம அவன் வீட்டுக்குள்ள அலைஞ்சு அவன் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்த இந்த பணக்கார கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே அவன் போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஆளு கையில டீட்டமதோட வெளியே வந்து பார்க்கான். இவ ஆளக்கானும் கதவை புட்டிட்டு வெளியே போயிட்டா. அடையளவே அப்படின்னு யோசிக்கான். வெளியே வர்ற இவ்வளோ அந்த அடி வாங்கின 2 திருடங்களுக்கும் நல்லா நடிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க அந்த ஏஐ கம்பெனி ஓனரான வெஞ்சலப்பான் அவனோட அந்த மொட்டை மாடி பில்டிங் வீட்டுல உட்காந்துருக்க. அப்போ அந்த பணக்கார பயல கொண்ட உருவம் அங்க வருது. அது வேற யாரும் கிடையாது, இவனோட ஃப்ரெண்டு செஞ்சிலப்பான் தான். இல்ல மச்சான், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், தண்டனை கிடைக்க வேண்டியவனுக்கு தண்டனையை கொடுத்துருக்கேன். என்ன உன்னோட காசை பயன்படுத்தி இந்த காஸ்டியூம் வெப்பன்லாம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். தோராயமா நம்ம ஊரோட பேட்மேன் நான் நினைச்சுக்கோயேன் அப்படின்னு இவன் அசால்ட்டா சொல்றான். இவனை கொன்றதோட நான் நிப்பாட்டிடுவேன் மட்டும் நினைச்சிடாத. இந்த ஊர்ல நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிற பணக்காரங்க, ஊழல் பண்ற நீதிபதிகள், லஞ்சம் வாங்குற அரசியல்வாதிகள்னு யாரையும் நான் விட போறதில்லை. இனிமேல என்னோட ஆட்டம் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து காணாம போயிடுறான். அன்னைக்கு நைட்டே மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு போன அந்த பேங்க் ஓனரை ஒரு தூண்ல கட்டி வச்சு லைவ் வீடியோ போடுறான். அவளை சுத்தி கீழே பூரா பணமா கிடக்க அவ கழுத்துல குட்டி குட்டி பாட்டில்களால செய்யப்பட்ட மாலையை போட்டு விட்டு நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு கும்பி பாகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போவோமே அந்த பாட்டில் உள்ள கெமிக்கல்லாம் வெடிக்க அந்த மொத்த இடமும் வெடிச்சு சதறுது. சத்தம் கேட்டு மக்கள் எல்லாம் அங்க ஓடி வர பணமா வெளியே புளியதை பார்த்து எல்லாத்தையும் பறக்க ஆரம்பிக்காங்க. அப்ப அந்த மண்டைய அந்த பேங்க்ல உள்ள வால்ட்டை திறந்து விட்டு இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது மக்களே, இந்த ஊரை சாமானிய மக்களான நீங்க கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்றான். அந்த வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆகி 10 மில்லியன் வியூஸ். ஊரு ஃபுல்லா இந்த பறவை மண்டையை யாருன்னு தீயா பேச ஆரம்பிக்காங்க. நியூஸ்ல எல்லாம் ஹெட்லைன்ஸா மாறுது. அடுத்த நாள் போலீஸ் இதை விசாரிக்கிறதுக்காக அந்த பேங்க் முன்னாடி வந்து நிக்காங்க. ஆனா அங்க ஒண்ணு சேர்ந்த மக்கள் எல்லாமே இந்த பறவை மண்டையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு கார் ஒண்ணு திறச்சிட்டு வந்து நிக்கி அதுக்குள்ள இருந்து ஒரு மொட்டையன் ஒருத்தன் இறங்குறான். இவன் அந்த ஊரோட FBI டீம்ல இருந்து வந்திருக்கான் போல இருக்க, கொஞ்சம் பெரிய கை. நம்ம ஹீரோவோ அந்த பேங்க்குள்ள தடயங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து அந்த மொட்டையன், தம்பி அதை அப்படியே வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போ, இனிமேல் இந்த கேஸ் என்னோடது, யாருக்கு இங்க அனுமதி கிடையாதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வெளியாவ நம்ம போலீஸ் சீஃபே உள்ள வந்து ஹீரோவை தடுக்காரு. ஆமா அவனை மேலத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாய் வெளியே கிளம்பி வந்துடுறான். பின்னாடி வந்த போலீஸ் சீஃப், எல்லாம் ஏன் கோவப்படுற, இந்த ஆர்டர் மேலிடத்துல இருந்து வந்திருக்கு, என்னாலே ஒண்ணும் பண்ண முடியல, ஆனா கவலைப்படாத, உனக்கு இதை விட சூப்பரான ஒரு கேஸ் தரேன். ஊர்ல ஒரு குடோன்ல 12 ஃப்ரிட்ஜ் காணாம போயிட்டான், அந்த திருட்டு பைய யாருன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ன்னு சொல்லிட்டு இவன் அதை ஒப்படைக்காங்க. இவனுக்கு பார்ட்னரா அந்த புதுசா சேர்ந்த ட்ரெயினி பையிலையும் கூட அனுப்பி விட்டுருந்தாங்க. அவன் நச 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 நசன்னு பேசிக்கிட்டே வரான். ஐயா இது ஒப்பேதாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாய் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம போலீஸ் சீஃபோ ஊர் முன்னாடி பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த கேஸை நாங்க சீக்கிரமா சால்வ் பண்ணுவோம், எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் டிடெக்டிவ் இதுல வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டுருந்தாரு. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோ அந்த ஊர்ல உள்ள ஒரு பயங்கர ஏரியாக்குள்ள போறான். உள்ள போனாலே அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேல இங்கிலமா குறுகுறுன்னு பாக்காங்க. ஆஹா போல்டன் போல்ட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புதுசா சேர்ந்த ட்ரெயினி பையிலோ மிரண்டு போய் உட்காந்துருக்கான். அந்த ஏரியால இருக்கிற ஒரு பாக்ஸிங் கிளப்புக்குள்ள போய் நம்ம ஹீரோ அந்த கிளப்போட ஓனரை பார்க்க போறான். நம்ம ட்ரெயினி பையில வெளியே நிப்பாட்டிட்டு போயிடறான். அந்த பாக்ஸிங் கிளப்ல உள்ளவங்களாம் இந்த பயலை சுத்தி நின்று முறைச்சு பார்க்காங்க. இந்த கிளப்போட ஓனர் இந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி போல இருக்க. இந்த ஊர்ல என்ன மாதிரியான வெப்பன் எங்க கிடைக்கும், யார் என்ன குற்றம் பண்ணுவான்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். இங்க வந்து இவன் அந்த பறவை மண்டையனை பத்தி விசாரிக்கான். அவன் பயன்படுத்தின ஆயுதத்தை பத்தின டீடைல் எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்கலான்னு ஒரு 2-3 அட்ரஸ் நம்ம ஹீரோட்ட கொடுக்கான். உடனே நம்ம ஹீரோ போய் அவனுக்கு கிடைச்ச அட்ரஸ் கதவுகளை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் விசாரணை பண்றான். அவன் கொடுத்த அட்ரஸ்ல இருக்கிற எல்லாமே கிரைம் டிக்கெட்டுகள். இவன் கூட சேர்ந்து வந்ததுல அந்த ட்ரெயினி பைய ஓவர் எக்ஸைட் ஆக உடனே நம்ம ஹீரோ நீ நேரா ஸ்டேஷனுக்கு போய் இன்னைக்கு நாள் பூரா அந்த 12 பிரிட்ஜ களவாண்டவனை எப்படி தேடணும்னு ஒரு எஸ்ஏ ஒன்று எழுது, நான் நாளைக்கு வந்து அவனை பார்க்கன்னு சொல்லிட்டு இவனை கலத்தி விட்டு போயிடறான். வி மாஸ்டர் ஆப்போட ஓனரான வெஞ்சிலப்பான் அவன் சூட்டில் உட்காந்துருக்க. அப்ப அவனோட செக்யூரிட்டியை உங்களை பார்க்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காருன்னு சொல்லுது. உடனே இவன் படிச்சுட்டு இருந்த ஃபைல் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கான். பார்த்தா உள்ள வர்றது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம் எதுவும் குடிக்கல அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வேண்டாம், உன்னோட ஆப் வி மாஸ்டர்ல இந்த பறவை மண்டையன் போட்ட வீடியோ 10 மில்லியன் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவை எந்த போன்ல இருந்து அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல் எனக்கு வேணும், அதோட லொகேஷன் வேணும்னு சொல்ல. சாரி சார், என்னோட டெக்னாலஜி ஒன் வே என்கிரிப்ஷன், நாங்களே நினைச்சாலும் அந்த டீடைல்ஸ் எங்களால பார்க்க முடியாது அப்படிங்க. உங்களாலே பார்க்க முடியாத ஒரு ஆப்பை ஏன் உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்டனா மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் வேணும். ஆமா ஏற்கனவே உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்கிட்ட வந்து விசாரிச்சு போயிட்டாங்களே, நீங்க ஏன் தனியா வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, உங்களை நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். நேரம் அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷன் போயிடறான். அங்க இவனோட அப்ரெண்டிஸோ சார் நான் ஒரு புது தகவலை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த டாக்குமெண்டோட 4வது பக்கத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்ல வரான். ஆனா நம்ம ஹீரோ அவனை கண்டுக்க மாட்டான். அது மட்டும் இல்ல சார், யூடியூப்ல இந்த பறவை மண்டையனை பத்தி ஒரு சேனல்ல ஏகப்பட்ட டீடைல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஓபன் பண்ணி காமிக்க அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு வெளியாகுது. அந்த சேனல்ல இந்த விசாரணையை பத்தி நான் முழு டீடைல எடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது இவன் திருடன் இருந்து காப்பாத்தினானே அந்த பொண்ணு. அதுல நம்ம அப்ரெண்டிஸ் பையன் வரைஞ்ச டிராயிங் வர, சார் நான் வரைஞ்ச டிராயிங் சார், நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மண்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல இந்த 12 ஃப்ரிட்ஜா ஆட்டையப்பட்டவனை கண்டுபிடி
முடி, அதுதான் உனக்கு வேலை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடறான். இது எல்லாத்தையுமே புதுசா விசாரணை பண்ண வந்து அந்த FBI மொட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற பொண்ணு அவ வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ ஏற்கனவே உட்காந்துருக்கான். இஞ்சி டீ வேணும்னு கேட்டே எங்கம்மா போயிட்டு அப்படின்னு சொல்ல, நீ பண்ற இந்த ஸ்டண்டால என் வேலையே கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறான். அப்ப பாத்ரூம்ல ஏதோ தண்ணி ஓடுற சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தனா சிங்க் லைவ் லேப்டாப் கிடக்கு. அன்னைக்கு நைட்டு அந்த பறவை மண்டையிலிருந்து வி மாஸ்டர் ஆப்ல இன்னொரு லைவ் வீடியோ வருது. அந்த ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டக்கூடிய ஒரு குப்பை கிழங்குக்குள்ள நிக்கான். அங்க வாழ்ந்துட்டு இருந்த கிராம மக்களை அப்புறப்படுத்தி அங்க குப்பையும் குளமா கொட்டி வைக்க போக வழியில்லாத மக்கள் அங்கேயே வாழ்ந்து நோயுங்கேயுமா சாவுறாங்க. அதுக்கு காரணமான கோடீஸ்வரனா இருக்கிற அந்த குப்பை கிழங்கு ஓனரை அவன் குடும்பத்தோட சேர்ந்து அங்க கட்டி போட்டு அந்நிய ஸ்டைல்ல இவங்களுக்கும் கும்பி பாகத்தை பண்ணி விட்டுறான். கையில இருந்து நெருப்புட்டு அந்த குப்பை கிழங்கோட சேர்த்து அவங்களையும் கொளுத்திடுறான். அடுத்தடுத்த நாட்கள்ல இவனை பத்தின நியூஸ் தீயா பரவுது. ஆனா அதே நேரத்துல ஊர் மக்கள் இருந்து இவனுக்கு சப்போர்ட்டும் பெருகிட்டே இருக்கு. இவன் போட்டுக்கிற முகமுடி மாணிக்க கடையில எல்லாம் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனால இன்ஃபுளுன்ஸ் ஆகப்படுற மக்கள் ரோட்ல பணக்காரனை பார்த்து அடிக்க ஆரம்பிக்காங்க, வன்முறையில ஈடுபடுறாங்க. என்ன பண்ணும் தெரியாம அந்த ஊர் போலீஸ் போர்ஸே ஸ்தம்பிச்சு போகுது. இங்க டவர் பில்டிங்ல வெஞ்சிலப்பான் அவன் ஃப்ரெண்டு சஞ்சலப்பான பிடிச்சி இல்ல பேல போவா நீ என்ன பண்ணிருக்கன்னு பாத்தியால, வெளிய ஊரே கலவரமா இருக்கு, நீ பண்றது ரொம்ப தப்பு, இதுவரைக்கும் நீ கெட்டவங்களா கொண்டு இருந்த, ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்த சின்ன பையன் இருக்குல கொன்ன, உன்னை பார்த்து ஊர்ல எல்லாம் கிறுக்கணங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க, இதை நீ இப்ப நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கான். உடனே வெஞ்சிலப்பான் போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்ல, அப்படி சொல்ற இந்த கொலைகள்லாம் ஆரம்பத்துல இருந்தே நடக்கிறது உனக்கு தெரியுங்கிறதையும் சேர்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு இவனை மிரட்டான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருக்க அவனை பாக்குறதுக்காக இந்த அப்ரெண்டிஸ் பையன் அவன் வீட்டுக்கே வரான். வீட்டுக்குள்ள போய் பாக்குறப்பதான் நம்ம ஹீரோ இந்த பறவை மண்டையன் கேஸ எவ்வளவு தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரியுது. செவுத்துலாம் போட்டோக்கள், அந்த பறவை மண்டைய ஆளுகளை கொல்ற பேட்டர்ன் எல்லாத்தையும் நம்மளால பிளாட் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம அப்ரெண்டிஸ் பையலுக்கு ஒரு ஐடியா தோணுது. சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, அவன் கொலை பண்ற பேட்டர்னை பாருங்க. முத நூறுகள்ல ஏமாத்தினவனை கொல்ல ஆரம்பிச்சு அடுத்ததா ஆயிரங்கள்ல ஏமாத்துறவன் லட்சங்கள்ல ஏமாத்துறவனை கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் படிப்படியா மேல போறதை பார்த்தா அடுத்ததா கோடி கணக்கா ஏமாத்துறவனை தான் கொல்ல போறான். அந்த கொலை எங்க நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஸ்தம்பிச்சிடறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா உடனே கூகுள ஓபன் பண்ணி ஒரு வீடியோவை காமிக்கான். இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம ஊர்ல கோல்டன் டிராகன் ஒரு பெரிய கெசினோ ஓபன் பண்றாங்க. ஊர்ல உள்ள எல்லா பணக்கார ஃபிராட் பயலுக்கும் இன்விடேஷன் போயிருக்கு. கண்டிப்பா இங்கதான் அடுத்த கொலை நடக்கும் சொல்லவும் இந்த பயலுக்கும் கொஞ்சம் மண்டையில மூளை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஆனா இந்த பையலும் கூட சேர்ந்து வருவான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கான். நீனும் வயசுக்கு வரல தம்பி, வீட்டுக்கு போயிட்டு கிளிகளிலிருந்து ரிமோட் பிளேனை வச்சு விளாடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வாடகை கோட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ஏரியா ரவுடி அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கானே அவன்கிட்ட போய் அவன் 2 நாளுக்கு முன்னாடி ஆட்டையப்பட்ட ஒரு பணக்கார காரை எடுத்துக்கிட்டு அந்த கோல்டன் டிராகன் கெசினோக்கு போறான். அங்க உள்ள எல்லா பணக்கார பிராடுகள் அரசியல்வாதிகள்னு கூட்டமா குமிஞ்சு கிடக்காங்க. அந்த கோல்டன் டிராகன் கெசினோட ஓனர் ஒருத்தன் மூக்கல டியூப் மாட்டிருக்கிறவன் அங்க வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, இனிமேல் ஊரே நம்ம தான் கலக்க போறோம்னு சொல்லிட்டு வீரர்களோட உட்காந்து சலக்கடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ பரவ மண்டையாவது தெரியலான்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கப்போ அங்க அந்த யூடியூபர் பொண்ணு வந்து நிக்கா. இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா கண்டென்ட் கலெக்ட் பண்ண வந்தாலாம். சரியா போச்சு, 2 பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம், ஜோடி போட்டு டான்ஸ் ஆடி அப்படியே கூட்டத்துல கோவிந்தாவாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்காங்க. அப்போ அந்த கெசினோட ஓனர் உட்காந்து சலக்கடிச்சுக்கிட்டு இருக்க அங்க போதையில வரான் நம்ம வெஞ்சிலப்பான். வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சலக்குத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா போதையில இந்த வெஞ்சிலப்பானோ, நீங்க இங்க கெசினோ கட்டிருக்க முன்னாடி என்ன பில்டிங் இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர்ல பல நூற்று வருஷங்களா நின்றுட்டு இருந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டை, குறுக்கு வழியில ஊழல்வாதிகளுக்கு காசு கொடுத்து அதை இடிச்சு இப்ப ஹோட்டல் கட்டிருக்கிய, நாட்டுக்கு நடந்த பேர் இழிவே நீதாவே அப்படின்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு பேச ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து கடுப்பானவரு எந்திரில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுகளை கூப்பிட்டு வெஞ்சிலப்பான வெளியே தூக்கி போட சொல்றான். அப்போ திடீர்னு மேல இருந்து ஒருத்தன் பொந்துன்னு விழுறான். என்னது இது அப்படின்னு மேல திரும்பி பார்த்தானா அந்த ஊர்ல பறவை மண்டையை பார்த்து வன்முறையில ஈடுபட்ட மக்கள்லாம் கூட்டமா சேர்ந்து இந்த கெசினோக்குள்ள பூந்துட்டாங்க. கையில உருட்டுக்கட்டையோட உள்ள பூந்தவங்க அந்த மொத்த பில்டிங் கண்ட்ரோல் எடுக்காங்க. அது அங்க நடந்துகிட்டு இருக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயோ இந்த அப்ரெண்டிஸ் பையன் தனியா உட்காந்துருக்கான். அப்ப அவன்கிட்ட வந்த அந்த FBI மொட்டையன் இவன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கான். தேவையில்லாம என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டா உன் வாழ்க்கையை நரகமாக்கிடுவேன்னு சொல்லி அவனை மிரட்டி இவங்க விசாரணை பத்தின எல்லா உண்மைகளையும் வாங்கிடுறான். இங்க கெசினோல அந்த மக்கள் கூட்டமோ பில்டிங்க கண்ட்ரோல் எடுத்துற. அப்ப அங்க இருந்து வெஞ்சிலப்பான் யாரையும் அடிக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தாரேன், நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமடி போட்ட ஒருத்தன் பேச வரான். அவன் நெஞ்சிலே மிதிச்சு பறக்க விட்டுறான். பணக்கார நாய்களா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திய கொண்டு அவனை வெட்ட வர அப்ப சட்டார்னு ஒரு கிளாஸ் பறந்து வந்து இவன் மண்டையில அடிக்குது. யாருல அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நிக்கான். முதல்ல இவனை கொல்லுங்களே அப்படின்னு சொல்லவுமே அந்த மோகமுடி போட்ட குரூப்ஸ் மொத்தமா அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ தனியா நின்று எல்லாரும் கூட சண்டை போடுறான். போட்டு வெளி வெளுத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவங்க ஹீரோவை அடிச்சு அவனை கையங்களமா பிடிச்சிடுறாங்க. அப்ப சரியான நேரத்துல அந்த FBI மொட்டையன் ஊர் போலீஸோட உள்ள புந்து எல்லாரையும் கைது பண்ணிடுறான். பிறகு அங்க உட்கார்ந்து ஹீரோட்ட வந்த வெஞ்சிலப்பான் என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போவ அப்ப அந்த FBI மொட்டையன் தம்பி உன் வேலை இன்னையோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நக்கலா சொல்றான். கடுப்பாய் போய் நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்துருக்க அப்ப மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டே வந்த அந்த யூடியூப் பொண்ணு இன்னைக்கு மக்களோட உயிரை காப்பாத்தின ஹீரோ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட பேட்டி எடுக்க வரா. அதை பார்த்து அவன் கடுப்பாயி போனை பிடிங்கி உடைச்சிடறான். அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அப்ரெண்டிஸ் பையா கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு ஃபைலா சேர்த்து போலீஸ் சீஃப் முன்னாடி
நம்ம ஹீரோவை நிப்பாட்டி ஒன்னு நீங்களே இவனை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க, இல்லனா இந்த ஃபைலை மேலிடத்துக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படிங்க. அதை கேட்டு நம்ம சீஃப் கோவத்துல ஏதோ சொல்ல போறாரு. ஆனா அவர் நிப்பாட்ட நம்ம ஹீரோவோ ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் டிராயர்ல கசக்கி போட்டிருந்த இவனோட ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து அந்த மொட்டையன்ட்டே கொடுத்துறான். யாருக்கும் பிரச்சனை வேண்டாம், நானே வேலையை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்க மொட்டையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வெளியே போய் வழக்கம் போல அவன் வேலையை விட்டு போயிடுவான்னு பெட்டு கட்டி இந்த காசு எடுத்து இவன் பார்ட்னர்னு ஒருத்தனை சேர்த்தாங்களே இந்த அப்ரண்டிஸ் பைய, உன்னை நம்மனுக்கு நல்ல சம்பவம் செஞ்சு விட்டாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு இவன் போயிடறான். அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் சீஃபோட வீட்டுல அவங்க 2 பேரும் சோபா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது, யாரும் இருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதல, நாங்க உனக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு இவர் தெம்பு விட்டுறாரு. ஆனாலும் ரொம்ப நொந்து போன ஹீரோ அங்கிருந்து நடந்து நேரா அந்த யூடியூபர் பொண்ணு வீட்டுக்கு போய் கதவை தட்டி, நான் உன்ட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காத, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடைச்சதுக்கு பரிகாரமா ஒரு புது போனை இவட்ட கொடுக்கான். உன் லேப்டாப்பை தண்ணியில போட்டதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து எப்படியாவது நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து போயிடறான். எப்பவும் தூள்தொடர்ந்து இருப்பான், இப்ப ஆள் ஒரு தினுசா மாறிட்டான்னு இவளே ஷாக் ஆயிடுறா. அடுத்த நாள் இவன் ரோட்ல உட்காந்து ரோல் சாப்பிட்டு இருக்கப்போ அங்க ஏகப்பட்ட பயலுக இந்த பறவை முகமுடியை போட்டுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு ஒரு போன் கால் வர உடனே அங்கிருந்து கிளம்பி போறான். யாருன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம ஹீரோ கூப்பிட்டாங்களே அந்த டீச்சர் தான். அந்த பையன் மறுபடியும் காணாம போயிட்டானா, 2 நாளா போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான், எங்க இருக்கான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனோட ரூமை பார்க்கணும்னு கேட்கான். உள்ள போய் பார்த்தா ஸ்கூல் வேற லெவல்ல இருக்கு, எப்படி இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டனா இவங்க ஸ்கூலுக்கு ஃபண்டிங் பண்றது அந்த வி மாஸ்டர் ஆப்போட ஓனரான வெஞ்சிலப்பான். அவனும் இதே அனாதை இல்லத்துல வளர்ந்தனால இந்த ஸ்கூலை மேம்படுத்த கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்திருக்கான் போல இருக்க. அதனால அவன் ஞாபகார்த்தமா அவனோட சில பொருட்கள் போட்டோக்கள் எல்லாத்தையுமே அங்க ஷோகேஸா வச்சிருக்காங்க. அதை பார்க்க நம்ம ஹீரோ போட்டோல வெஞ்சிலப்பான் பக்கத்துல இன்னொருத்தருக்கானே, அவன் யாருன்னு கேட்டா அவன் சஞ்சிலப்பான். வெஞ்சிலப்பானோட ஒரே உயிர் நண்பன் அவன் மட்டும் தான். 2 பேரும் இதே ஹோம்ல ஒன்னா வளர்ந்ததாவும், வெஞ்சிலப்பான் ஆப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டான், சஞ்சிலப்பான் ஆர்மியில சேர்ந்ததாவும் சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற நோட் புக் டைரி எல்லாம் எடுத்து இவன் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல பார்த்தனா சின்ன வயசுல அந்த நோட்ல இந்த பறவை முகத்தெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது. எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண நம்ம ஹீரோ நேரா இதை பத்தி விசாரிக்க வெஞ்சிலப்பான் வீட்டுக்கு போறான். அங்க அவனோ போதையில தள்ளடிக்கிட்டு இருக்க. சரி விஷயத்துக்கு நேராவே வரேன், நம்ம ஊர்ல கொலை பண்ணி சுத்துற அந்த பறவை மண்டையனோட வெப்பன் சூட் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு ஆச்சு அப்படின்னு கேட்க அதை கேட்டு வெஞ்சிலப்பான் விளவளத்து போயிடறான். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல, சும்மா கதை விடாது, இந்த ஃபைலை பாரு, உலகத்துல இருக்கிற பெஸ்ட் வெப்பன் மேனுஃபேக்சர் சிஸ்டம்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ல பறவை மண்டைய வெப்பன் சிஸ்டம்க்கு வந்து ஆர்டர் டாக்குமெண்ட்டை காமிக்கான். இப்ப சொல்லு எதுக்கு அந்த பணக்காரங்கெல்லாம் நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ரூமுக்குள்ள அவன் ஃப்ரெண்டு சஞ்சிலப்பான் வர, இல்ல மாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி மிரண்டு போவ. இவனை பார்த்து சிரிச்ச ஹீரோவோ நல்லா நடிக்கிறதே, முதல்ல நானும் உன் ஃப்ரெண்டு சஞ்சிலப்பான் தான் இதை பண்ணான்னு நினைச்சேன், ஆனா இதை பாருன்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபைலை காட்டுறான். சஞ்சிலப்பான் போன வருஷமே சிரியால நடந்த போர்ல செத்து போயிட்டான். ஆனா இவனுக்கோ அவன் ஃப்ரெண்டு அங்க நிக்கிற மாதிரிக்கே தெரியுது. மிரண்டு போய் அவனைய பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, நான் பேசுறப்ப என்னத்தெல்லாம் திரும்பி பார்க்க அப்படின்னு இவன் திரும்புறான். அந்த கேப்ல ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோவோட பெடலே அடிச்சு மலத்திடுறான். அதுக்கப்புறம் இவள்னால அவன் ஃப்ரெண்டு மாணிக்கே தெரிஞ்ச அந்த மனசாட்சி இப்போ இவனோட ஒரிஜினல் ரூபமா தெரியுது. அப்பதான் பிளாஷ்பேக்க காமிக்கங்க. மொத சீன்ல ஒரு நாயை கொல்ல 3 பயலுக ஓடினாங்களே, அவனை எதிர்த்து சண்டை போட வந்த அந்த சிங்கிள் பையன் நம்ம வெஞ்சிலப்பான் தான். நாயை கொல்ல பார்த்த அந்த 3 பேரையுமே ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சி நெருப்பை வச்சு கொளுத்தி கொண்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பெஞ்சில் போய் உட்காந்துருந்தான். அப்ப இருந்தே இவனுக்குள்ள வளர்ந்த அந்த மனநோய் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டரா மாதிரி இவனுக்கே தெரியாம அந்நிய மாதிரி அப்பப்போ பறவை மண்டைய வேஷம் மட்டும் வெளியே போய் தப்பு பண்றவங்களை கொண்டுட்டு இருந்திருக்கான். அங்க அவன் முன்னாடி இருக்கிற ஒரு பெயிண்டிங் கீழே இருக்கிற சின்ன பட்டன் அவனுக்கும் அது அப்படியே திரும்புது, உள்ள பறவை மண்டையன் காஸ்டியூம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஊர்ல உள்ள இன்னொரு பணக்காரனோட பில்டிங்ல பறவை மண்டையன் தான் தாக்குதல் நடத்தினதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால பில்டிங் குள்ள பூந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க மொட்டை மாடியில நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திக்கான். எந்திரிச்சு பார்த்தா அவன் அந்த காஸ்டியூம்ல கிடக்கான். கையில ஒரு குட்டி பட்டன் இருக்க, அதை அமுக்கவும் கையில இருந்து தீயெல்லாம் வருது. இங்க என்னவே நடக்குதுன்னு அவனுக்கு புரியறதுக்கு முன்னாடியே போலீஸ் டீம் வர விஷயம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ சடார்னு கையில இருந்து தீ விட்டுட்டு அங்க இருந்து தாவி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஆனா காஸ்டியூம் போட்டனாலாம் இவன் ஹீரோ ஆக முடியுமா? மேல இருந்து தாவனதுல கை கால் அடிபட்டு நொண்டி நொண்டி போயிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல நடக்க முடியாம மயங்கி விழுந்துடுறான். அப்போ அந்த ஏரியால ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த நம்ம அப்ரண்டிஸ் பையன் இவனை பார்த்து இவன் தான் பரவ மண்டின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் கஸ்டடியில வெஞ்சிலப்பானோ அங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். FBI மட்டையன் ஃபாரன்சிக் டீமோட நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள பூந்து தேட அங்க அவன் தான் பரவ மண்டேன்னு ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிடைக்கும். இதை கேட்ட நம்ம போலீஸ் சீஃப்க்கும் அவங்க மனைவிக்குமே பெரிய ஷாக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள மொத்த ஆளுகளும் ஷாக் ஆயிடுறாங்க. வெளியே மக்களோ பரவ மண்டேனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா போராட்டம் பண்ண ஆரம்பிக்காங்க. எல்லா சாட்சியும் நம்ம ஹீரோக்கு எதிராக இருக்கிறனால அவனை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுதாங்க. அப்போ ஒரு நாள் இவனை பாக்குறதுக்காக இவன் லாயர் வந்திருக்கா சொல்லி போலீஸ்காரங்க விசாரணை ரூமுக்கு இவனை கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம யூடியூப் பொண்ணு தான் லாயர் வேஷம் போட்டு இவனை பார்க்க வந்திருக்கா. நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாது, எல்லா சாட்சியும் உனக்கு எதிராக இருக்கு, சமத்தான பிள்ளை சாமர்த்தியமா பழச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பி போயிடுறா. ஆனா போறப்போ ஒரு சின்ன பின்னை இவன் கையில கொடுத்துட்டு போயிடுறா. திரும்ப அவன் செல்லுக்கு வந்த ஹீரோ யார் இல்லாத நேரம் பார்த்து அந்த பின்னை வச்சு கதவை ஓபன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கான். அப்ப கதவு தானா திறக்கு. யாருன்னு பார்த்தா அந்த அப்ரண்டிஸ் பையன் கையில ஒரு செட் போலீஸ் யூனிஃபார்மோட நிக்கான். அந்த கொலைகாரன் நீங்க இல்லங்கிறது எனக்கு தெரியும், மூஞ்சல முகமூடி போட்டதுனால தெரியாதனமா உங்களை கைது பண்ணி கொண்டு வந்துட்டேன், இப்ப நானே உங்களுக்கு தப்பிக்க வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நைஸ் போல அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க.
வெளியே வரவுமே நம்ம யூடியூப் பொண்ணு அவ கார்ல இவங்களை ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ நேரா ஒரு வீட்டுக்கு வண்டி ஓட சொல்றான். ஊருக்கு வெளியே இருக்கிற மலைநாட்டு பகுதியில அந்த வீடு இருக்கு. இது யார் வீடுவே அப்படின்னு கேட்டா எங்க போலீஸ் சீஃபோட பண்ண வீடு இது. இப்ப நம்ம இருக்கிறதுக்கு இது சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவன் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ இன்னும் கொலைகள் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெஞ்சிலப்பான நான் தடுக்க போறேன் அப்படின்னு தெரியாதனமா உளறிடுறான். அப்ப இவங்களுக்கு புரிஞ்சிருது அந்த உண்மையான பரவ மண்டைய வெஞ்சிலப்பான் தான். அப்ப அந்த அப்ரண்டிஸ் பேலும் சார் நானும் உங்க கூட வரேன் அப்படிங்க. சார் நம்ம எல்லாம் ஓநாய்கள், ஊர்ல அலும்பு பண்ற கெட்டவங்களை கைது பண்ணி அவங்கள ஜெயில அடைக்கிற சிங்க கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேச அதை பார்த்து நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சரி அந்த ரூமுக்குள்ள துப்பாக்கி இருக்கு அதை எடுத்துக்கிட்டே என் கூட வா அப்படின்னு சொல்லவுமே இவனும் ஜாலி அந்த ரூமுக்குள்ள துப்பாக்கி எடுக்க போறான். உள்ள போய் பார்த்தா பெயிண்ட் டப்பாவா கிடக்கு. திரும்பி பார்த்தா டம்முன்னு கதவை சாத்துது. நம்ம ஹீரோ அவனை உள்ளே வச்சு பூட்டிடுறான். பிறகு அந்த யூடியூபர் பொண்ணுட்ட வெஞ்சிலப்பான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளு, அதனால தப்பி தவறி கூட அங்க வந்துடாங்க, நீங்க 2 பேரும் இங்கே பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இவன் போலீஸ் சீஃபோட பல நாள மூடப்பட்டிருந்த புல்லட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வெஞ்சிலப்பானோட பில்டிங்க்கு போற நம்ம ஹீரோ மொட்டை மாடிக்கு ஏறி போறான். அங்க காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அவன் ரெடியா நிக்கான். இவ்வளவு சீக்கிரம் நீ வெளியே வருவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சட்டார்னு கையில இருந்து அந்த நெருப்பை விடுறான். ஆனா நம்ம ஹீரோ சல்லுன்னு அங்கிட்டு இங்கிட்டு வலிக்கி இவன் கூட சண்டை போட்டு இவன் ஒரு கையில உள்ள ஆயுதத்தை உடைச்சிடறான். அப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவன் சங்க பிடிச்சு நிற்க நீ என்ன பண்ணாலும் ஒன்னும் புடுங்க முடியாது இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிமோட் பட்டன் அமுக்குறான். முன்னாடி ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஓடுது. அதுல அந்த பறவை மண்டைய இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா என்ன போலீஸ் கைது பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா நான் போனாலும் இந்த இயக்கம் ஓயக்கூடாது. இந்த ஊழல்வாதிகளோட பேரு அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையும் உங்க எல்லார் மொபைலுக்கும் நான் மெசேஜ் பண்ணி விடுறேன். அவங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அந்த வீடியோ முடிஞ்சிருது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனோட எவிடன்ஸ் ரூமுக்குள்ள வச்சிருந்த நம்ம ஹீரோ வீட்ல இருந்து அவங்க சாட்சியா எடுத்த அந்த சின்ன சின்ன கெமிக்கல் பாட்டில் ரியாக்ட் ஆகி அந்த போலீஸ் ஸ்டேஷனே டம்முன்னு வெடிச்சு சதறுது. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் வெறியாகி ஆளுக்கு கையில கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த எஸ்எம்எஸ்ல அந்த அட்ரஸ்களுக்கு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சத மொட்டை மாடி ஜன்னல்ல இருந்து பார்த்த நம்ம ஹீரோ அட பாவி வெஞ்சிலப்பான் என்ன பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க இது ஒரு புதிய உலகத்தோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சிலப்பான் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கெமிக்கல் பாட்டில தூக்கி வீசிடுறான். அது டம்முன்னு வெடிக்கவும் நம்ம ஹீரோ ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆயிடுறான். இங்க ஊருக்குள்ள பரவ மண்டையனோட வீடியோவை பார்த்து வெறியான ரசீதுகள் ஊர்ல எல்லா இடத்துலயும் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தடுக்க வந்த போலீஸே ஓட ஓட விரட்டி அடிக்காங்க. போன் எஸ்எம்எஸ்க்கு வந்த அட்ரஸ்க்குள்ள பூந்து அங்க இருக்கிற பணக்கார பெருச்சாளிகள் எல்லாம் கொல்ல ஆரம்பிக்காங்க. இங்க நம்ம வெஞ்சிலப்பானோ அவன் ஒரு கையில ஒர்க்காவல அந்த வெப்பன் சிஸ்டத்தை வச்சு நம்ம ஹீரோவை தீ விட்டு பொசுக்க பார்க்கான். இந்த ஊருக்கு நான் தேவை, என்கிட்ட காசு இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, பவர் இருக்கு, உன்கிட்ட என்னல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க வேகமா வந்த தண்ணி இவனை அடிச்சு பறக்க விடுது. இவனுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரண்டிஸ் பைய பைப்பும் கையுமா அங்க நிக்கான். பிறகு அங்க எந்திரிச்சு வந்த நம்ம ஹீரோ அந்த பைப்பை பிடிங்கி வெஞ்சிலப்பானை போட்டு அடியா அடிக்க இவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ அங்க ஓடி போறதுக்குள்ளயும் வெஞ்சிலப்பான் எந்திரிச்சு வந்துடுறான். இல்லையா நம்ம ஹீரோ கரெக்டான வழியை யோசிச்சு உள்ள வந்த வெஞ்சிலப்பானை அடிச்சு பில்டிங் மேல இருந்து தள்ளி விட இவனும் சேர்ந்து விழ பார்த்தான். ஆனா நல்ல வேலைக்கும் அந்த யூடியூபர் பொண்ணும் அப்ரண்டிஸ் பையலும் இவன் காலை பிடிச்சு தூக்கி இவனை காப்பாத்திடுறாங்க. ஊருக்குள்ள முகமுடிய போட்டு அடாவடி பண்ணிட்டு இருந்த அந்த கூட்டத்தையும் நம்ம ஹீரோவோட அந்த ரவுடி ஃப்ரெண்டு அவன் ஆளுகளோட வந்து கொய்யால அந்த ஏரியால ஒரே ரவுடி அது நான் தானே எல்லாரையும் அடக்கிடுறான். இங்க நம்ம வெஞ்சிலப்பான் வீட்டை காமிக்காங்க. அங்க அவன் ஒரு சேர்ல போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் செத்துட்டான்னு பார்த்தா இல்ல, மேல இருந்து விழுந்தவன் ஏதோ ஒரு கம்பியை பிடிச்சு மேல ஏறி வந்திருக்கான். அவனை பிடிச்சு சேர்ல உட்கார வச்சு கட்டிட்டாங்க. ஆனா அவனும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரை இந்த இன்ஸ்பெக்டர் தான் பரவ மாட்டே, அவனை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல ராஜா நீ தப்பு கணக்கு போட்ட அப்படின்னு நினைச்சு வர்ற யூடியூபர் பொண்ணு இவன் தான் அந்த கொலையாளின்னு தாவாயாலேயே சொன்ன அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க போட்டு காமிக்கா. எப்படின்னு பார்த்தா ஹீரோ இங்க வர்றதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சு அனுப்பினால கட்டி பிடிக்கிற மாதிரி இவன் சட்டையில ஒரு மைக் வச்சு விட்டுருக்கா. அது தெரியாம வெஞ்சிலப்பான் ஹீரோட்ட எல்லா உண்மையும் உளறிட்டான். பிறகு போலீஸ்க்கு இவங்க தகவலை கொடுக்க போலீஸ் சீஃப் அவர் கூட்டத்தோட அங்க கிளம்பி வந்துடுறாரு. இவங்க கொடுத்த ஆடியோ சாட்சியின் பேர்ல நம்ம வெஞ்சிலப்பானை கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நிலபராதின்னு உலகத்துக்கு தெரிஞ்சுட்டு அப்ப அங்க வந்த FBI மொட்டைனோ இல்ல தம்பி உன்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் நீ விசாரணையில ஈடுபட்டிருக்க, மேலிடத்துல சொல்லி உன் மேல எடுக்கிற ஆக்ஷன்ல சிரியா நாட்டில் உள்ள அடிமை கேம்ப்ல ஒன்னு அடைக்க போறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல அதை கேட்டு கடுப்பான போலீஸ் சீஃப் கொமட்டிலே ஒரு குத்து அப்படியே மலர்ந்துடுறான். பிறவன அவ்வளவுதான் வெஞ்சிலப்பானத்துக்கு ஜெயில போட்டுதாங்க. ஊர் உலகம் சுத்தமாயிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் போலீஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டான். இப்போ அதோட சேர்ந்து இவனுக்கு ஃப்ரெண்டா அந்த அப்ரண்டிஸ் பையலும் வாழ்க்கை துணையா அந்த யூடியூபர் பொண்ணும் கிடைச்சல ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றாங்க. அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்து இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணா யாரை ஹீரோவா போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.